வாழ்க்கையினுடைய 4வது பகுதிக்கு இந்த வாரம் நம்ம போறோம். நம்ம கடந்த யாக்கோபு 3வது பகுதியில நம்ம பார்த்த சில முக்கியமான காரியங்களை நம்ம மறுபடியும் நினைவுபடுத்திட்டு நம்ம அந்த 4வது பகுதிக்குள்ள போறது 4வது பகுதியை சரியா புரிந்து கொள்ள உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நான். இந்த போன வாரம் நம்ம எதை நம்ம பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபுட வாழ்க்கை எப்படி பெத்தேல்ல துவங்கி மக்னாயிம் வழியாக தானியேலுக்கு போனது என்பதை நம்ம பார்த்தோம். அந்த முக்கியமா சொல்லப்போனா, நமக்கு அந்த மக்னாயிம்ல என்ன நடந்ததுங்கிறது நம்ம பார்த்தது ஒருவேளை போன வாரம் இருந்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்க பெத்தேல்ல பார்க்குறீங்க, அந்த கனவு இத நம்ம பார்த்தோம். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, மக்னாயிம்ல எப்படி தூதர்கள் நீங்க அந்த படத்துல கூட நீங்க பார்க்குறீங்க. தூதர்கள் அவன் யாப்போக் ஆற்றங்கரையில அவன சந்திக்கிறாங்க. அவன சந்திக்கிறப்போ, அவங்க அவன் ரொம்ப பிரமிச்சு போயிடுறான். ஏன்னா, பெத்தேல்ல தேவதூதர்கள சந்திச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு, அதாவது பதான் ஆராமுக்கு போகிறப்போ, இந்த அனுபவம் அவனுக்கு வருது. இப்ப 16ஆமிலிருந்து மறுபடி கானானுக்கு திரும்பி வருகிறப்போ, இந்த மக்னாயிம் அனுபவத்த அவன் பார்க்கிறான். அந்த மக்னாயிம் அனுபவத்த நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவன் என்ன சொல்றான், இது தேவன் தூதர் இருக்கிற இடம். இதுக்கு 2 இடம் 2 2 கேம்ப்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்ற மாரி, அதற்கு மக்னாயிம்னு அவன் பேர் போடுறான். பேர் வைக்கிறான். பேர் வச்சதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பாராத ஒரு முடிவு அவன் எடுக்கிறான். அந்த என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, ஏசாவை சந்திக்க அவன் தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். இந்த ஏசாவை சந்திக்க ஆட்களை அனுப்புகிறது ஒருவேளை ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டா, அவன் ஏசாவுக்கு பயந்து தான் பதான் ஆராமுக்கு போனதெல்லாம் நம்ம அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அவன் போய் ஆனா இப்ப திரும்பி வரும்னு முடிவு பண்றப்போ, இந்த இடத்துல அதாவது அந்த யாப்போக் ஆற்றங்கரையில, இப்ப மக்னாயுன்னு பேரிட்ட இடத்துல, ஒருவேளை அந்த தேவதூதர்களோட இன்டராக்ஷன் அவங்ககிட்ட பேசுனது ஒருவேள அவனுக்கு ஒரு பெரிய மாற்றத்த குடுத்ததோ நமக்கு தெரியாது. பைபிள்ல அத பத்தி எதுவும் சொல்லல. ஆனா ஏசாவை சந்திக்க அவன் தூதர்களை அனுப்புகிறான். தூதர்கள அனுப்புறப்போ, ஆ பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா ஏசா ஒரு 400 மக்களோட 400 ஆட்களோட திரும்பி வரத பார்த்த உடனே அவன் மிகவும் பயந்து போறான். பயந்து போயி, தன்னுடைய எப்படி ஏசாவை எதிர்கொள்றதுங்கிறப்போ தடுமாறி அவன் பயங்கர துக்கப்பட்டு, முதல் தடவையா ஆண்டவர நோக்கி ஜெபிக்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா, அது 39 9லிருந்து 12 வசனங்கள். அதுக்கு முன்னாடியே பார்க்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம். 2 வார்த்தைய நீங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறத பார்க்கிறீங்க. மிகவும் பயந்து, வியாகுலப்பட்டு, தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும், ஆடு மாடுகளையும், ஒட்டகங்கள 2ஆக பிரித்து, அப்ப அந்த பழைய ஏற்பாடு அவன் என்னென்ன ஏற்பாடு பண்ணான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பார்த்துட்டு 32 9 12ல முதல் தடவையா யாக்கோபு தன் வாழ்க்கையில ஜெபம் பண்றான். நீங்க பார்த்தா நம்ம ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டா, இவன் முதல் தடவையா ஜெபம் பண்றாங்கிறது எதுக்கு ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறாங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வார்த்தைகளை நீங்க பார்க்கிறது நல்லது. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. அவன் ஒருவேளை ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்துறான். ஒருவேளை ஆதியாகமம் 28:15ல பெத்தேல்ல ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நான் உன் கூடயே இருப்பேன், உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன், நீ போகும்போது வரும்போதெல்லாம் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை அவன் ஒரு அதை நீங்க அந்த வசனத்துல நீங்க பாக்குறீங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று பெத்தேல்ல சொன்ன வாக்குறுதி. நீங்க ஒருவேளை நம்ம ஞாபகத்துக்கு என்னன்னா 20 வருஷத்துக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை மறுபடி நினைக்கிற மாதிரி அவன் திரும்ப இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட முதல் தடவையா ஜெபிக்கிறப்போ அவன் சொல்றதை பார்க்கிறோம். அப்புறம் இதுல இன்னொரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபிச்சுட்டானே தவிர்த்து, ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை ஏறெடுத்துட்டானே தவிர்த்து, அவன் மனசுக்குள்ள ஒருவேளை ஏசா வந்தா, அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றதுன்ற மாரி, அவனுடைய வந்திருக்கிற பரிவாரங்களை பல அடுக்குகளாக பிரிக்கிறான்.
முதல்ல அந்த லேயாள் ராகேலுடைய அந்த இவங்க சிப்போரால் இருக்காங்களா, அவங்க குழந்தைகள முதல் தடவையும் முதலாவதும் அதுக்கப்புறம் வந்து வருஷப்படி அப்படியே வச்சு கடைசியில இவன் இருக்கிறத பார்க்கணும். அதுல ஒரு வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32:20. அப்புறம் அந்த அவருக்கு கொடுக்க வேண்டிய பரிசுகள் எல்லாம் வரிசையா அடுக்கிட்டு, அதுக்கு நீங்க பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 23,400 அமெரிக்கன் டாலர் ஒர்த் ஆஃப் இது பண்ணிக்கிறான். அவனுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு 32:20 ஒரு வசனம் இருக்கு. இறுதியில் ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான். நீங்க ஆதியாகமம் 32:20 அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனுடைய அவிசுவாசத்தை அல்லது அவனுடைய பயத்தை, அவனுடைய தடுமாற்றத்தை சொல்ற வசனம் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் பார்க்கிறப்போ, அதாவது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பரிசவம் பார்க்கிறப்போ ஒருவேளை மனசு மாறி ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைச்சிட்டு தான் அவன் அப்படி சொல்லி முடிச்சிட்டு தான் இன்னொரு அனுபவம் நடக்குது. இந்த பானியலோட அனுபவம். இந்த பானியலோட அனுபவம் ரொம்ப வித்தியாசம். நமக்கு ஏற்கனவே தெரியும் பானியல்ல என்ன நடந்ததுன்னு. ஒருத்தர் வந்து அவனோட போராடுறாரு. போராடி விடியற்காலம் மற்றும் போராடி அதை மேற்கொள்ளாம அந்த போராடுகிறவர் வந்து அவனுடைய பெயரை மாற்றுகிறார் கடைசியில. பேசிட்டு அந்த போராடினவர் யாருங்கிறது கூட நம்ம ஓசியா 12 அந்த வசனத்தை பார்த்தோம். 2-5 வரைக்கும் வசனம். அப்போ நீங்க இதுல பாக்குறீங்க ஓசியா அந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம்னு ஓசியா 12:5 வசனம் இருக்கு. அப்போ அவனுக்கு கடவுள் தான் போராடினான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே பார்த்தா, நான் தேவனை முகமுகமாக சந்தித்தேன் முகமுகமாக சந்தித்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஸ்தலத்திற்கு பானியல் என்று பெயரிட்டான்னு சொல்லி 32:30 வந்து அவன் யாக்கோபு சொல்றதை பார்க்கிறோம். ஏன் அவன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பானியலுக்கு முன்னாடி என்ன, தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பானியல் என்று பெயரிட்டான் இருக்கு. இந்த இடத்துல தான் இன்னொரு அழகை கூட பார்த்தோம். அவன் இருட்டுல அவன் வந்து 28வது அதிகாரத்துல அவன் போய் தூங்கும்போது எங்கும் இருளா இருந்தப்போ அப்பொழுது சூரியன் அஸ்தமமாய் இருந்ததுன்ற ஒரு வசனம். இங்க பானியல் கீழே பார்க்கிறப்போ சூரியன் உதயமாயிடுச்சுங்கிறப்போ எவ்வளவு அழகான ஒரு சிம்பாலிக்கா இருக்குங்கிறது கூட நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இனி வந்து அந்த மாற்றங்களும் என்னவோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற காரியத்துல ஏசாவுடைய சந்திப்பை வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஏசாவுக்கும் யாக்கோபுக்குமான சந்திப்பு இந்த இந்த இடத்துல இருக்கு. இப்ப நீங்க அந்த சந்திப்பு நீங்க பார்க்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. நம்ம போன ஏற்பாடுல போன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அவன் பலவிதமான ஏற்பாடுகளை பிரிச்சு வச்சிருந்தான்னு. அதாவது அவங்க எல்லாத்தையும் தாக்கி அழிச்சு கொண்டு வந்தா கடைசியில தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு. ஆனா அந்த பானியல் அனுபவத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவன் மனதில ஒரு பெரிய மாற்றம் வந்த மாதிரி அவர்களெல்லாம் நிறுத்திட்டு அவன் நீங்க பார்க்கிறீங்க அந்த ஒருவேளை தயவா இருப்பான்னு சொல்லி போன அதிகாரத்தை பார்க்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல பார்த்தா அவனுடைய திட்டத்தில ஒரு மாற்றம். நீங்க 33:1 நீங்க பாருங்க. 33:1 வசனத்துல அவன் அந்த பணி பிரித்து வைத்து லேகாலையும் நிறுத்தி தான் வந்து அவர்களுக்கு முன்பாக முதல்ல பின்னாடி ஒளிஞ்சுக்கணும்னு நினைச்சவன் அந்த எண்ணத்தை மாற்றினதை போல எதிரில ஏசா வராரு. ஏசா வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து முன்பாக போய் அவன் கொஞ்சம் தூரம் இருக்கிறப்பவே அவனுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை ஹைலைட் பண்ண வார்த்தைகளை நீங்க கவனிக்கிறது நல்லது. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கினான். 7 விசை. இந்த 7ன்ற ஒரு எண் எதுக்கு காட்டுதுன்னு கேட்டா, அவனுடைய தாழ்மையை ஏசாவுக்கு முன்னாடி தன்னை அவன் தாழ்த்தின மனதை வந்து அது ரொம்ப அழகா காமிக்குது. 7 தடவை விழுகிறான். அப்ப பார்த்தா இவங்க 2 பேருடைய மனதளவுல இருக்கிற மாற்றங்கள் இப்ப யாக்கோபுடைய மாற்றம் என்ன? பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்னு நினைச்சவன் இப்ப முன்னாடி வரான். எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஏசாவை தான் நேரடியாக எதிர்கொண்டு அவனுக்கு முன்பாக 7 தடவை பணிந்து ஏசாவை வந்து அவன் வணங்கிக்கிறான். நீங்க அந்த படத்துல கூட அந்த அழகான காட்சி பார்க்கிறீங்க.
அப்போ ஏசாவுடைய அ பதில் வினை, எதிர்வினை எப்படி இருக்குன்னு பார்த்தா, அது இன்னும் ரொம்ப ஆச்சரியமா, ஒருவேள அ நம்ப மனசுல அத நம்ப கற்பனை பண்ணி பார்த்தா பிரமிக்க வைக்கிறதா இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு அந்த வார்த்தைகள பாருங்க, எதிர்கொண்டு கொஞ்சம் தூரத்துல அவன் வந்து அ ம பணிஞ்சு முழங்கால் படியிட்டு பணிஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா ஏசா அங்கிருந்து எதிர்கொண்டு ஓடி வந்து நீங்க நல்லா கற்பனை பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் 80 வயசு தாண்டியாச்சுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்களது. அப்போ அந்த 80 வயசு இருந்தவன், அவனுடைய உணர்ச்சி பெருக்கினால் ஓடி வந்து தன் சகோதரனை கட்டித் தழுவி, அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். வேதத்துல ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பகுதியில வந்து இது அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே இருக்கிற ஐக்கியம், அந்த நேசம், அந்த பிரியம் எவ்ளோ அழகா வெளிப்பட்டதுங்கிறது இதுதான். படத்துல கூட அந்த காட்சிய நீங்க பார்க்கிறீங்க. அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்னு. அந்த காட்சி வந்து ஒருவேள நம்ப சுவிசேஷங்கள்ல கெட்ட குமாரன் கதைய ஆண்டவர் சொல்றப்போ, அந்த இளைய குமாரன் திரும்பி வர்றப்போ, தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு, அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்றபடியான ஒரு காட்சிய நம்ம பார்க்கிறோம். அதே போல இங்க அவனை கட்டிக்கொண்டு ஏசா முத்தம் செய்றான். அப்புறம் பார்த்தா அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, இருவரும் அழுதார்கள். இருவரும் அழுதார்கள். அந்த ஒரு உணர்ச்சிமயமான காட்சி எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும். ஏன்னா, அ யா யாக்கோபு கூட இருந்த யாருக்கும் ஏசாவை பற்றி எதுவும் தெரியாது. ஒருவேளை அவர்கள் செவி வழியா கேள்விப்பட்டிருக்கலாம். அதேபோல ஏசாவு கூட இருக்கிற 400 பேர் யார் எவரு நமக்கு தெரியாது. அவர்களுக்கும் யாக்கோபை பத்தி தெரியாது. இவங்க 2 பேரும் சகோதரர்கள் என்று மாத்திரம் தெரியும். ஒருவரை ஒரு காலத்துல பகைத்தார்கள். இவன கொலை செய்யணும் தேடுனாங்கிறது கூட உங்க செவி வழி செய்தியா இருந்திருக்கலாம். ஆனா, இப்போது எல்லாமே காட்சி மாறிட்ட மாரி, காலங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்ட மாதிரி, அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு அழுதார்கள். அந்த காட்சி உண்மையாலுமே நம்ம மனச நிச்சயமா தொடும்னு நான் நினைக்கிறேன். அந்த சகோதர அன்புங்கிறது எல்லாத்தையும் அன்பு திரளான பாவத்தை மூடுன்ற மாரி, அ ரொம்ப அழகா அந்த காட்சி அமைஞ்சிருக்கு. அப்புறம் தான் அவன் சொல்றான், நீங்க வந்து அ ஏசாவை அவன் கனப்படுத்துகிறத பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, அ அவன் ஒவ்வொருத்தரையா அறிமுகப்படுத்துறான். அறிமுகப்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா, 2 காரியத்த பார்க்கலாம். இந்த அவர்களுடைய உரையாடல்ல 5 முறை 4 முறை "என் ஆண்டவனே" அப்படிங்கிறான். ஏசாவை ஒரு காலத்துல ஏசாவ பார்த்து பயந்து ஓடி வெறுப்பா இருந்த அதே யாக்கோபு, "என் ஆண்டவனே, ஆண்டவனேன்னு" சொல்லி நம்ம சொல்றத பார்க்கிறோம். முக்கியமா 33:8, 33:10, 33:14, 33:15 நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 33:8ல பார்த்தா நீங்க அந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மந்தையெல்லாம் பார்த்து அவன் பிரமிச்சு போயோ, ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். இது எதுக்குன்னு கேட்கிறப்போ, என் ஆண்டவனுடைய மை லார்ட் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு. ஏசாவுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. தாம் வெறுத்த தன்னுடைய தம்பி, இன்றைக்கு எல்லாமே நிலைமை மாறி போய் அவனும் 80 வயதுகள், இவனும் 80 வயதுல இருக்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய திரளான செல்வத்தை கொண்டு வந்துட்டு, இது எதுக்குன்னு கேட்டா, என் ஆண்டவனுக்குன்னு. அவன் சொல்றது கூட அவன் கொடுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. அதை எப்படி சொல்றாங்கிறப்போ, என் ஆண்டவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதற்கு. அந்த தாழ்மை வந்து நிச்சயமா யாரையுமே தொடக்கூடிய ஒரு காரியம். ஏசாவையும் தொட்டத நம்ம பார்க்கிறோம். 33 10ல பாருங்க. 33:10 யுவர் செர்வன்ட் இங்கிலீஷ்ல வந்து யுவர் செர்வன்ட் இருக்கும். அப்ப 33:10ல என் ஆண்டவனுக்குன்னு சொல்றது ஒரு வார்த்தை இருக்குது. அப்புறம் இன்னொரு பெரிய வார்த்தையும் சொல்றான். நீங்க ஸ்கிரீன்ல வந்து ஹைலைட் பண்ண அந்த சிவப்பா இருக்கிற இத பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உயர்த்தத பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. உங்க முகத்த பார்க்கிறப்போ கடவுள் முகத்த பார்க்கிற மாரி இருக்கு. இதை விட ஒரு உயர்வு சாரி இதை விட ஒரு வெகு உயர்வா யாரும் யாரையும் சொல்ல முடியாது. எனக்கு கடவுள போல இருந்த
நீ எனக்கு உன் முகத்தை பார்க்கிறது கடவுளுடைய முகத்தை பார்க்கிற போல இருக்குதுன்னு அவன் சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். திரும்ப 10வது வசனத்துல திரும்ப என் ஆண்டவனுடைய 10வது பார்த்தீங்கன்னா, என் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போலன்னு இருக்கு. திரும்ப 13வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவனுக்கு தெரியும். திரும்ப 14வது வசனத்துல என் ஆண்டவனிடத்தில் வருமளவும். திரும்ப 15வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் போதும். அப்போ 4 இடங்கள்ல அவன் வந்து ஏசாவை கடவுளுக்கு நேராக, கடவுளுக்கு நிகராக உயர்த்தி ஒரு இடத்துல உங்க முகத்த பார்க்கிறப்போ, தேவனுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்குன்ற அளவுக்கு அவன் சொல்லிர்றான். சொல்லிட்டு அ ம அந்த உறவுகள், அந்த எமோஷனலான காட்சி இவங்களுடைய நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் அப்பொழுது நீங்க 33:6ல ஒரு அழகான ஒரு வசனத்த பார்க்கலாம். 6, 7ல அப்பொழுது பணிவிடைக்காரிகளும், அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். ஏசாவை வணங்கினார்கள். பின்பு லேயாளும், அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும், ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அவனுக்கு பரிசு கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவனுடைய மக்கள் எல்லாரும், அவனுடைய மனைவிமார்கள் எல்லாரும் வந்து ஏசாவினிடத்தில் பணிந்து கொள்ளுகிறது, வணங்குறதுங்கிறது ஒரு மிக அழகான, மிக அற்புதமான ஒப்புரவாகுதலுக்கான ஒரு மிக அருமையான உதாரண காட்சின்னு கூட நம்ம சொல்ல முடியும். சேர்ந்து வந்து அவன வணங்குறாங்க. அவன் வந்து ஏசா வந்து உண்மையாலுமே இதுல வந்து மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிருந்திருக்க கூடும். நீங்க பார்த்தீங்கன்னா, அ ஒ அது அந்த அந்த உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், அ ஏசா சொல்றான், "நாம் புறப்பட்டு போகலாம்." நீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் இருக்கு. இந்த காணிக்கைய நீ ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றான். அப்போ அந்த 11வது வசனம் என்னன்னு கேட்டா, ஏசா அதுக்கு மறுக்கிறாரு. தேவன் எனக்கு அனுகிரகம் அ கொ அதாவது யாக்கோபு சொல்றான், "தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆனால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்" என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். கிட்டத்தட்ட ஒ அத விட ஒரு பணிவா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி இன்னும் சொல்லப்போனா புரிதலுக்காக சொல்லப்போனா, "உன்னை தயவு செய்து ஏத்துக்கோன்னு" சொல்லி கேட்கிறான். ஏசா பெருந்தன்மையா அதை ஏற்றுக்கொள்கிறான். 2 உறவுகளிடத்தில எப்பொழுது பரிசு பரிமாறிக் கொள்ளுதோ, அப்போ 2 பேத்துக்கு மத்தியில இருக்கிற வருத்தங்கள் இல்ல, சமாதானமும், புரிந்து கொள்ளுதலும், ஒப்புரவாகுதலும் உண்டென்று என்பதற்கு அடையாளம் தான் பரிசுகள் பரிமாறிக் கொள்ளுகிற காரியம். அப்போ ஏசா எ யாக்கோபு கொடுத்த எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். பெருந்தன்மையா ஏத்துக்கிறான். ஏன்னா முதல்லயே யாக்கோபை கட்டித் தழுவி முத்தமிட்டு தன்னுடைய அழுது தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்தின ஏசா இதை ஏத்துக்கினது வந்து ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா சந்தோஷமா அதை ஏத்துக்கிறான். ஏத்துக்கொண்டது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான், "அ நம்ப புறப்பட்டு போலாம் நீ வா, நான் உனக்கு முன்னாடி நடப்பேன்" அப்படிங்கிறான். அதாவது அவனும் அவன கூப்பிடுறான். கூப்பிடுறப்போ யாக்கோபு ஒரு பதில் சொல்றது நல்லா நீங்க கவனிங்க. நான் அ நான் உங்க கூட வர முடியாது ஏசா. ஏன்னு சொல்றதுக்கு அவன் சொல்ற காரணங்கள் வந்து ரொம்ப லாஜிக்கல் காரணங்கள். அதாவது நீங்க பார்க்கிறீங்க, கறவையான ஆடு, மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்பது மறுபடி வார்த்தை கவனிங்க. என் ஆண்டவனுக்கு தெரியும். அப்போ திரும்ப ஏசாவை உயர்த்துற ஒரு வார்த்தையும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாக ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். மறுபடி என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்க முன்னாடி போங்க. ஏசா, அண்ணா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அப்படின்னு சொல்றத நம்ம அந்த 33, 12, 14ல நம்ம பார்க்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றான், ம ஏசாவும் வந்து இன்னொரு வார்த்தை சொல்றான். என்னுடைய ஆட்கள்ல சில பேர உன்கிட்ட நிறுத்திட்டு போகட்டுமான்னு. அதுக்கு பதில் இவன் என்ன சொல்றான்னா, 15 வசனத்துல, இல்ல, இல்ல என் ஆண்டவனுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சா போதும்ன்னு. 16வது வசனம், அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். இத நல்லா நம்ம கவனிச்சுக்கிறது நல்லது. சேயீருக்கு போன உடனே, போன வசனத்துல தான் யாக்கோபு என்ன சொன்னாங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடிக்கு வரேன் அப்படின்னு. ஆனா, அடுத்த வசனத்துல அவன் தான் சொன்ன வார்த்தையை மாற்றி, சேயீருக்கு போகாம சுக்கோத்துக்கு போகிறான்.
இந்த காரியத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க அந்த 2 மேப்ல பார்க்கிறீங்க. சேயீருங்கிறது நீங்க தமிழ்ல எழுதியிருக்கவும் பார்க்கலாம். சேயீருங்கிறது தென் திசையில இருக்கிற ஒரு படம். வட இத பார்த்தா கொஞ்சம் மாறி இருக்கு. நீங்க படத்த பார்த்து நம்ம சொல்லிக்கலாம். கீழ் திசையில் இருக்கிற படம். இங்கிலீஷ்ல பார்த்தா லேண்ட் ஆஃப் ஏடோம்ன்னு இருக்கு. தமிழ்ல வந்து சேயின்னு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நடுவுல அந்த ஒரு மார்க் பண்ணியிருக்க இடம் தான் இந்த ஜாபோக் ரிவர் அப்படின்னு பார்த்திருக்க இடம் தான் ஒரு நம்ம பார்த்திருக்கணும். இதுல வந்து கூட மகான் இந்த வரையப்பட்டிருக்க மேப்ல பார்த்தீங்கன்னா மக்னாயும் பானியல் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்த பார்க்கணும். அங்கிருந்து அவன் கீழே வராம எதிர் திசையில் சுக்கோத்தை நோக்கி போகிறான். என்ன திரும்ப இப்பதான் திருந்தின யாக்கோபு பழையபடி பொய் சொல்லி வேற ஒரு தான் என்ன சொன்னானோ அதை செய்யாம வேறு ஒரு பாதையில போகிறானான்னு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் சந்தேகமும். இந்த யாக்கோவின் குணம் இன்னும் இல்ல. முதல்ல இஸ்ரவேலா மாறி எல்லாத்தையும் ஒப்புரவானா, திரும்ப அந்த யாக்கோவின் ஏமாற்ற குணம், இல்ல அது பொய் சொல்லி நிலைமைக்கு தகுந்தபடி மாறிக்கொள்ளுகிற குணம் வந்துருச்சான்னு சந்தேகம் ஏற்படுற மாதிரி அவன் எங்க போறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, நேரா சுக்கோத்துக்கு போகிறான். இது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறது நல்லது. அவன் பதான் ஆறாமிலிருந்து புறப்படுறப்போ நேரடியா எங்க போறான்? பழையபடி தன்னுடைய இடத்திற்கு கானான் தேசத்துக்கு போகணும். நான் கானான் தேசத்திற்கு உன்னை போகுமிடமும் உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவன் கானான் தேசத்துக்கு போகணும். ஆனா இவன் கானான் தேசத்துக்கு போக இன்னும் முழுமையா அதற்கு முடிவு எடுக்காம நடுவுல சுக்கோத் என்ற பகுதிக்கு போறான். அந்த பகுதி சுக்கோத்துன்னு கூட அவன் போய் தங்கினதுனாலதான் அந்த இடத்துக்கு பேர் வந்ததுன்னு கூட நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்க்கிற அந்த 17 வசனத்துல சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருகங்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இந்த சுக்கோத் வந்து சுக்கோத் பக்கத்துல சீகேம்னு ஒரு பட்டணம் இருக்கு. இந்த சீகேம் நம்முடைய பட்டணம் புறஜாதிகளின் பட்டணம். நல்லா கவனிங்க. இவன் வந்து கானானுக்கு போகிற வழியிலே போகாதபடிக்கு சுக்கோத்துல தங்குறான். தங்குறது இந்த ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிறது, முதல் தடவையாக ஒரு வீடு கட்டி. நீங்க முற்பிதாக்கள் எல்லாருமே வந்து கூடாரங்கள்ல தான் வச்சாங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ பிரயாணி தான். நீ எங்கும் வீடெல்லாம் கட்டுன்னு சொல்லி ஆபிரகாமுக்கும் சொல்ல, ஈசாக்குக்கும் சொல்ல. அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் வீடு கட்டினதா வேதமும் சொல்றது இல்ல. ஆனா முதல் தடவையா இந்த சுக்கோத் வந்து வளமையான பகுதி. நல்ல செல்வாக்குள்ள பகுதி, வழப்பமான பகுதி. நீங்க ஒண்ணு அந்த பின்வர யூத சரித்திரத்துல பார்த்தீங்கன்னா, அது காண இருக்கும். ஏன்னா யோர்தான் நதி இந்த படத்துல கூட நீங்க பார்க்கிறீங்க. பார்த்தா அந்த சுக்கோத், சீகேம் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கிறீங்க. அந்த யோர்தான் நதி, யாபோக் நதி போன்ற அந்த நதிகள் தண்ணீர் செழிப்புள்ள ஒரு பகுதி. அந்த செழிப்புள்ள பகுதியை பார்த்த உடனே அவனுக்கு ஆபிரகாமுடைய தம்பி ஆபிரகாம் கூட வந்த லோத்துக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை போல அவன் அந்த பகுதியிலே தங்குறான். தங்குறது வந்து ஆண்டவருடைய திட்டமே கிடையாது. ஆனா இவன் அங்க தங்குறான். தங்கி ஒரு வீடையும் கட்டுறத பார்க்கிறோம். முதல் தடவையா ஒரு வீடு கட்டுறதுன்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, 1 நாள் 2 நாள் தங்கி நடக்கிற காரியம் அல்ல. ஒரு பெரிய காலம் ஒருவேளை 1 வருஷமோ, 2 வருஷமோ நமக்கு தெரியாது. ஆனா வீடு கட்டுதுன்ற ஒரு காரியம் ஒரு பெரிய கால அளவை குறிக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். அங்க தங்குறான். தங்கி அதுக்கு வீட கட்டுறான். வீடு கட்டிட்டு, அந்த மிருக ஜீவன்கள், கால்நடைகள் எல்லாத்துக்கும் கொட்டாரங்கள் போடுறான். அப்போ அவன் பண்றத பார்த்தா, அங்கேயே பல வருஷங்கள் தங்கி இருக்கலாம்னு அவன் முடிவு எடுத்திருக்க வேண்டும். 4 அவனுடைய 4 மனைவிகளும், அந்த 11 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் ஒண்ணும் ஆகல. 11 பிள்ளைகளும், அவர்களுடைய வேலையாட்களும், மிருக ஜீவன்களும், அந்த ஏராளமான பரிவாரங்கள். ஏன்னா அவன் சொல்றான் இல்லையா, ஒரு கோலோட வந்தேன், 2 பரிவாரங்களோடு திரும்பி போறேன்னு ஒரு இடத்துல அவன் சொன்ன மாரி, பெரிய பரிவாரங்கள் வந்து இந்த செழிப்பான, வளப்பான இடத்த பார்த்த உடனே, இது ஆடு மாடுக்கெல்லாம் தீவனமும் இதுவும் கிடைக்கிற இடம்ன்ற ஒரு பெரிய சந்தோஷத்துல அங்கேயே தங்கிடலாம். அதுக்கு பக்கத்துல சீகேம்னு ஒரு பட்டணம் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சீகேம் பட்டணம் வந்து புறஜாதிகளுடைய பட்டணம்.
இத நம்ம கவனிக்கிறது நல்லது. ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிர்மாறா இவன் போகும்போது நடக்கிற பிரச்சனைகள நமக்கு அடுத்த அதிகாரம் நமக்கு சொல்லுது. ஆதியாகமம் 34வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஏன்னா இது ஆண்டவருடைய திட்டத்துல இருக்கிற காரியம் கிடையாது. இந்த ஆதியாகமம் 34 அதிகாரத்துல சீகேம் பட்டணம் இருக்கு. அ யாக்கோபுக்கு கிருபையா அவனுடைய 11 பசங்க கூட கொடுத்த ஒரே ஒரு மகள் தீனாள். அவ இருக்கிறா. அவ பெ அந்த தேசத்த சுத்தி பார்க்க போறா. ஒரு மிட்ரஸின் சொல்லுது, அங்க நடக்கிற ஒரு திருவிழாவிலே வேடிக்கை பார்க்க அவள் போகிறா. அங்க போகிறப்ப தான் அந்த மோசமான ஒரு காரியம் நடக்குது. அந்த ப அந்த தேசத்துடைய பிரபு சீகேம் என்பவன் அவளைக் கண்டு, அவளை கெடுத்து, அவளோடு சயனித்து, அவளை திருமணமும் செய்து கொள்ள விரும்புகிறதை பார்க்கிறோம். இது ஒரு ஆண்டவர் தெள்ளத் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா, நீ ஒரு நாளும் கா கானானியர்களோட சம்பந்தம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க பார்க்கலாம். யாக்கோபு அ பதான் அராமுக்கு அனுப்பப்படுறதுக்கே ஈசாக்கு சொன்ன ஒரு காரியம், "நீ அருகில் இருக்கிற கானானிய ஸ்திரீகளிடம் பெண் கொள்ளாமல், தூர தேசத்தில் இருக்கிற பதான் அராமில் இருக்கிற வீட்டுக்கு போன்னு" சொல்றாரு. அப்போ அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பெரிய என்னன்னா, எந்த காரணத்தைக் கொண்டும் கானானிய ஸ்திரீகள், கானானிய மக்களோடு பெண் கொடுத்து வாங்குகிற உறவு இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இங்க நடந்தது என்ன? தேவனுடைய திட்டத்தையும், சித்தத்தையும் யாக்கோபு சற்றே அசட்டையாக நெனச்சதுனால, இந்த பெரிய ஒரு விபத்து நடக்குது. அவனுடைய மகள் அங்கே போய் கெட்டுப் போறா. கெட்டுப் போறது மாத்திரம் இல்ல, முதல் தவறு பல தவறுகளை ஏற்படுத்துறத பார்க்கிறோம். அப்போ அவன் கெடுத்தது இல்லாம, ஒருவேளை அவன் மேல மிகுந்த காதல் கொண்டவனா, அந்த சீகன் என்ன சொல்றான், அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு இவங்ககிட்ட கேட்கிறத பார்க்கிறோம். யாக்கோபுடைய பதில் ரொம்ப ஒரு தெளிவா இல்லாதபடி பிளன்ட்டா இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா, அதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிட்டான், அங்கே ஒரு வ அங்கே இருந்த ஒருத்தர்ட்ட போய் 100 வெள்ளி குடுத்து, ஒரு இடத்த வாங்கி, அதுக்கு எல்யலகேன்னு ஒரு பலிபீடம் எல்லாம் கட்டி, அவர் கொஞ்ச நாள் அங்க அப்படியே தங்குறதுக்கான பிளான் மாதிரி தான் அதெல்லாம் தோணுது. நீங்க பார்க்கலாம் 33, 19, 20ல அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு உடனடியாக சோஜர்னர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். பயணிகள்னு. அப்படி பயணிகளா அல்ல, அங்கேயே தங்குவதற்கான ஒரு யோசனை போல அவன் இருந்தான். அதோடைய விளைவு தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த சம்பவங்கள் நடக்கிறப்போ, நீங்க 34வது அதிகாரத்துல ஒரு காரியத்த நீங்க கவனிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவன் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக போனான் என்பதற்கு ஒரு அடையாளமோ என்னமோ, இந்த 34வது அதிகாரத்துல எந்த ஒரு இடத்திலுமே தேவனுடைய பெயரே இல்லை. காட்ஸ் நேம் வாஸ் நெவர் மென்ஷன் இன் திஸ் சாப்டர்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரி சொல்லுது. தேவன் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. அப்போது முழுக்க முழுக்க இந்த மனுஷீக சுவாபத்தில நடந்த ஒரு காரியம். அவன் போய் அங்க உறவு கொண்டது, அந்த இடத்த வாங்குது, இது எல்லாமே ஆண்டவருடைய பார்வைக்கு ஒவ்வாத காரியம். ஒருவேளை அவன் பலிபீடத்த கூட கட்டியிருக்கலாம். ஆனா, அந்த பகுதி மக்கள் அங்கு போய் இருந்தது அவருக்கு ஒவ்வாத காரியம். அதனால தான் அந்த தீனாளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிற்று. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவளுடைய நேரடி சகோதரர்களான மூத்த சகோதரர் 2 பேரும் உடனே மிகவும் கோபப்பட்டவர்களாய், ஆங்காரப்பட்டவர்களாய் அவர்கள் செய்கிற ஒரு ஒரு சதிய நம்ம பார்க்கிறோம். அதாவது நீங்க எல்லாரும் விருத்த சேதனை செஞ்சா தான் எங்கள போல ஆகும். நீங்க இப்படி பண்ணுவேன்னு அவங்கள ஏமாத்துற ஒரு காரியம். ஏமாற்றுதே தான். காரியம் பண்ணி அவர்களும் அந்த தீனாள் மேல் இருந்த காதல்னால சீகேமும் அந்த பட்டணத்தார் சீகேமுக்காக அந்த பட்டணத்தார் எல்லாரும் விருத்த சேதனை செஞ்சு 3வது நாள் அவர்கள் நோவு கண்டிருக்கும்போது இந்த சகோதரர்கள் 2 பேரும் போயி எல்லாத்தையும் வெட்டி போடுகிறார்கள். அந்த சீகேம் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் சங்காரம் பண்ணுகிற காரியத்த பார்க்கிறோம். இது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. சங்காரம் பண்ணது மாத்திரம் இல்ல, அந்த விஷயத்த கேள்விப்பட்டு மற்ற சகோதரர்கள் அந்த சீகேம் பட்டணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா 34ல ம் அ 28, 29 பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஆடு மாடுகளையும், கழுதைகளையும், பட்டணத்தில் வயல்வெளிகள் இருந்தவைகள் யாவையும்
அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுக்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். யாரு? அடுத்த சகோதரர்கள். முதல்ல இருக்க ரூபனும் சிமியோனும் வந்து எல்லாத்தையும் வெட்டுனது இல்லாம, மற்றவர்கள் என்ன பண்ணாங்க, அ இப்படி கொள்ளையடிக்கிறாங்க. இப்பதான் வந்து யாக்கோபு வந்து யாக்கோபுடைய ரெஸ்பான்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவ்ளோ கம்பீரமா இருந்த யாக்கோபு, இப்ப என்ன சொல்றான், சிமியோனையும், லேவியும் பார்த்து, "இந்த கானானியரிடத்திலும், பெரிசியர் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்க கெடுத்துட்டதுனாலே" என் வாசனைங்கிறது நீங்க எப்படின்னு கேட்டா, என் பேர, என்னுடைய இந்த காரியத்த, என்னுடைய வ நிலைய நீங்க கெடுத்துட்டு நீங்க பண்றீங்களே! நாம்ப வந்து இவங்க வந்து பெரிய மெஜாரிட்டியான மக்கள், நெறைய மக்கள். இவங்க வந்து நம்ம ஒரு நம்ம குடும்பத்தில இருக்கிற அந்த 2 குடும்பத்து ஆளுங்களையும் அவங்க வெட்டி போடுவாங்களே! தேவையில்லாத ஒரு மகா பெரிய தீங்க நீங்க செய்தீங்களேன்னு சொல்லி சலிச்சுக்கிறத பார்க்குறான். ஆனா, அவங்க ரொம்ப லாஜிக்கா பேசுற மாரி, அவங்க என் சகோதரி நடத்தலாமா? அப்படி இப்படின்ட்டெல்லாம் அவங்க பேசுறத பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் செய்தது எந்த வகையிலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்றது அல்ல. இது ஒரு காரியத்த நம்ம இன்னொன்னு யோசனை பண்ணீங்கன்னா, ஆண்டவர் முன்பாக சொன்னபடி, அவன் இந்த சுக்கோத்துலலாம் தங்காம நேரே பெத்தேலுக்கு போயிருந்தால், இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஒருவேளை நிச்சயம் இருந்திருக்காது. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு மகளும் உயிரோடு இருந்திருப்பாள். அவருடைய குடும்பமே வேறு ஒரு அளவுக்கு போயிருக்கும். ஆனா என்னன்னா, அவன் ஒரு பெரிய அ இந்த வளப்பத்தி இந்த லோத்து பண்ணுன தவறைப் போல, அந்த செழிப்பையும், வசதியையும், செல்வாக்கையும் பார்த்து, அந்த புறஜாதி பட்டணம்னு தெரிஞ்ச சீகோமுக்கு அருகில வீடு கட்டி, கூடாரம் போட்டு, அங்கே தங்கி இருந்தது ஒரு மிகப்பெரிய தவறு. மிகப்பெரிய தப்பு பண்ணிர்றான். தப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து துக்கமா, "என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்க. என்ன கலங்க பண்ணிட்டீங்க. நான் என்ன நீ பண்ண போறதுன்னு" சொல்லி ஒருவேள அவன் ஆண்டவர்கிட்ட அழுதுருந்திருக்கக்கூடும் தனியா. ஏன்னா 35வது வசனம் ஒரு காரியம் இருக்குது. அவன் ஜெபித்தான் அப்படின்றலாம் இல்ல. ஆனா ஆண்டவர் வந்து அ உடனே அவனுக்கு பதில் தராரு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டா, நிச்சயமா இந்த மக்கள் செய்த இந்த ஒரு அட்டூழியத்தினால மிகவும் துக்கமாய் போய் ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்டு இருக்கணும். அப்ப ஆண்டவர் வந்து அவன் செய்த தப்ப அவனுக்கு ஞாபகப்படுத்துற மாரி 35:1 சொல்றாரு. தேவன் யாக்கோபை நோக்கி, "நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே நீ குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிறபோது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு" என்றார். ஆண்டவர் வந்து முதல்ல சொன்னது அப்ப சொல்றாரு. முதல்ல நீ பெத்தேலுக்கு போற வரைக்கும் நான் இருப்பேன்னு. இப்ப திரும்ப அத ஞாபகப்படுத்துறாரு. டேய் நீ இப்படி நடுவுல வந்து தங்குனதுனால தானே இந்த பிரச்சனை. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பவும் என்ன நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து அங்க நீ உனக்கு தரிசனமான அதாவது 20 வருஷத்திற்கு முன்பாக உனக்கு வாக்குத்தத்தம் ஒருவேளை அந்த வசனத்த கூட நீ திரும்பி வரும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. அது போன்ற சொன்ன அந்த வார்த்தையை நினைவுபடுத்துற மாதிரி அவர் சொல்றாரு. உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நீங்க அடுத்து இருக்கிற ஒரு 2, 3 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, 35, 2, 3 அப்படிங்கிறது வந்து ஒருவேளை மிக சுருக்கமா இருந்தா, பல வேத வியாக்கியானர்கள், வேத பண்டிதர்கள் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டா, முதல் தடவையாக தன் குடும்பத்தாரிடத்துல யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். தான் எப்படி பெத்தேலுக்கு வந்தான்? தான் பெத்தேல்ல வந்தப்போ எப்படி இருந்தது? கர்த்தர் எப்படி என்ன வழிநடத்தினாரு? திரும்ப எப்படியெல்லாம் போக சொன்னாரு? அப்படின்னு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி, நான் வந்து இப்ப நம்ம திரும்ப அங்க தான் போறோம். நமக்கு இப்படியெல்லாம் எ வ அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நான் வந்து சொல்லிட்டு நான் இந்த மாரி நான் அந்த திரும்ப நம்ம அந்த பலிபீடத்திற்கு நீங்க அந்த ரெட் லெட்டர்ல இருக்கிறத பார்க்கலாம். நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை எந்த இடம் மறுபடியும் பெத்தேலுக்கு போகிறதுங்கிற காரியத்த சொல்றான். சொல்லி இவனுடைய ஒரு பெருவேளை ஒரு சின்ன குட்டி பிரசங்கம் மாட்டம் அவங்கட்ட பண்ணி அந்த பிரசங்கத்தோட கடைசியில வந்து சொல்லுகிற காரியத்த தான் நம்ம கவனிக்கிறது நல்லது.
உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அப்போ என்னன்னா, அதுக்கான வியாக்கியானங்கள் மிட்ரஸீம்ல போய் பார்த்தா, இவங்க கொள்ளையடித்துக் கொண்டு அந்த சீகேம்ல போய் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த நீங்க பார்த்தீங்கன்னா, ருத்துமாசுன்னா தட்டுமுட்டுக்கள் எல்லா தட்டுமுட்டுக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கிறோம். வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள்ன்னு நம்ம அந்த ஒரு வசனத்த பார்த்தோம். அப்போ அந்த கொள்ளையிட்டவைகளில் அவர்களுடைய தேவர்களின் சுரூபங்களும் இருந்திருக்க முடியும். ஏன்னா, அது வந்து ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களினால, அதாவது ஒருவேளை தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த மெட்டல்ஸ்னால செய்யப்பட்டதா இருந்திருக்கலாம். அதற்கு விலை உண்டுன்னு சொல்லி அத வணங்குறதுக்கோ, வணங்காததற்கோ, அது மேலுள்ள ஆசையின் காரணமாக இவர்கள் அதையும் சேர்ந்து கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கணும். அது இல்லாதபடி அவர்களோடு வந்த புறஜாதி யாக்கோபு கூட வந்த சில வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து அவங்களுடைய நம்பிக்கைப்படி சில தெய்வங்களை, சில சுரூபங்களை அவங்க கொண்டு வந்திருக்க கூடும். ஆனா, இவர் இப்ப என்ன சொல்றார், நீ வந்து நீங்க இன்னொரு இதுல வந்து இன்னொரு வார்த்தைகள நீங்க கவனிக்கிறது நல்லது. நீங்க ஒ ஒ அப்பொழுது அவர்கள் யாக்கோபு இப்படி சொன்ன உடனே, அந்த ஜனங்க அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும், அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும், அவனுடைய வேலையாட்கள் எல்லாரும், அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், தங்கள் காதணிகளையும் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஆச்சரியம் என்னன்னா, காதணிகள் எதுக்கு காதணிகள வந்து நீங்க ஹைலைட் பார்க்கிறீங்க? காதணிகள் எதுக்கு இவ்ளோ எ ச குறிப்பா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த காதணிகள் அந்த சீகட் பட்டணத்திலிருந்து ஒருவேளை அவங்க கொள்ளையடிச்ச காதணிகளா இருக்கலாம். இல்ல அவங்க கூட வந்த மக்கள் இருக்க காதணிகளா இருக்கலாம். அந்த காதணிகள் எல்லாமே அதாவது வானத்து சில பேர் சொல்றாங்க இல்லையா? இது வந்து இந்த வியாழன்ங்க இப்ப நம்ம புரிதலுக்காக சொன்னா, இது இந்த ராசிக்கு இந்த கல்லு நல்லா இருக்கும். இந்த கல்லு வச்சா இப்படி நல்லா இருக்கும். இந்த கடவுளுக்கு இந்த விலை உயர்ந்த அந்த உருவத்த நம்ம காதணியில பதிச்சா நமக்கு சுபிட்சம் கிடைக்கும். நம்மளுடைய காதணியில அந்த தெய்வத்துடைய அடையாளத்த பதிச்சா நல்லா இருக்கும். அப்படின்னு இன்றைக்கும் பல பேருடைய நம்பிக்கை உண்டு. இந்த காதணிகள், கழுத்துல போடுற அ வ வ வ சரங்கள், செயின்ஸ் எல்லாத்திலுமே கூட தேவர்களின் உருவங்களை பதிக்கிற பழக்கம் அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் இருக்கு. அதனால வந்து இந்த கொள்ளையடித்து வென்று கொண்ட பொருள்கள்ல நிறைய ஒருவேளை காதணிகள் இருந்திருக்கலாம். இல்ல அவங்க கூடவே இருந்த மக்களிடமும் அந்த காதணிகள் இருந்திருக்கலாம். அந்த காதணிகளில் இருக்கிற உருவங்கள், சுரூபங்கள், அந்த தெய்வத்தின் அவங்க வணங்கின கடவுளர்களின் அடையாளங்கள் எல்லாத்தையுமே எடுத்து, அவைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அவைகளை எடுத்து யாக்கோபு சீகேம் ஊர் அருகே இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். நீங்க இப்போ ஒருவேளை அந்த கர்வாலி மரம் மாரி ஒரு மரத்த பார்க்கிறீங்க. இது புதைத்து போடுகிறது எதுக்கு அடையாளம்னா, இனி அப்படி இல்ல. இனி வந்து இந்த பழைய வாழ்க்கை இல்ல. நீங்க வந்து இப்படி நீங்க எந்த சுரூபத்தையும், எந்த அந்நிய தெய்வத்தையும் நாம வணங்க போறதில்ல. வணங்கக்கூடாது. இந்த அவைகளுடைய உருவங்கள் பதித்தது கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க கொள்ளையடித்து வந்தது விலை உயர்ந்த பொருட்களா இருக்கலாம். ஆனா, ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு முன்பு இவைகள் அர்த்தமில்லாதவைகள்னு பொருள் பெறும்படியா, அவன் எல்லாவற்றையும் எடுத்து கர்வாலி மரத்தின் கீழ புதைச்சு போடுறான். நீங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். வஸ்திரங்களை மாற்றுனா நீங்க புதுசா மாறணும். நீங்க புதுசா மாறணும். நீங்க உங்கள நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவருக்கு முன்னாடி. நம்ப வந்து அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, ஏன்னா ஆண்டவர் பேசின உடனே நீ மறுபடியும் பெத்தேலுக்கு போன்னு சொல்றப்போ தான், ஒருவேளை யாக்கோபு தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கணும். நான் பெத்தேலுக்கு போகிறவன் இங்க சுக்கோத்துல வந்து நாள் கணக்கா, மாசக்கணக்கா, ஒருவேளை சில வருடக்கணக்கா தங்கி, நான் எல்லாவற்றையும் கெடுத்துக் கொண்டேன். எல்லாவற்றையும் மாற்றி போட்டேன். என் மகளை இழந்து போனேன். அப்படின்றதெல்லாம் உனக்கு உணர்வு வந்திருக்கணும். அந்த உணர்வு வந்ததுனால இனி அந்த தவறுகளிலிருந்து தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் விடுதலை ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த 2, 3 வசனங்கள்ல இருக்கிற இத்தனை வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய அர்த்தம் அதுதான். நம்ம இனி அந்த இதே வேண்டாம். அந்த அந்நிய தெய்வம் வேண்டாம். அந்த விலையுயர்ந்த பொருட்கள் எவ்வளவா இருந்தாலும்,
ஏன்னா தங்கம், வெள்ளி அப்படின்னு நிறைய விலையுயர்ந்த உலோகத்துல செய்யப்பட்ட பொருட்களா இருந்திருக்கலாம். எதுவுமே வேண்டாம். அது ஒரு நாளும் திரும்பாதபடிக்கு கர்வாலி மரத்தின் அடியில் புதைத்து போடுங்க. அது ஒரு நாள் நமக்கு வேண்டாம். நம்ம புதிய வாழ்க்கையை உண்டாக்குவோம், புதிய காரியத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி அங்கிருந்து மறுபடி அந்த வீட பத்தி கூட கவலைப்படல நினைக்கிறேன். வீட பத்தி எதுவுமே சொல்லல. எல்லாவற்றையும் விட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 5வது வசனத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒ ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குது. பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் செய்து முடிச்சு, எல்லாத்தையும் சுத்தமாக்கி, அவர்கள் குளித்து வ தாங்க பழைய வஸ்திரங்களெல்லாம் களைஞ்சு போட்டு, புதிய வஸ்திரத்தோட பின்பு பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்பட்டப்போ பார்த்தா, அவர்கள் போன இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் பண்ணுன அக்கிரமத்தின் விளைவு நிச்சயமா வரதான் முடியும். ஒருவேளை அந்த மிச்சம் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர்களை தாக்க முற்பட்டிருப்பாங்க நிச்சயமா. சீகர் மாத்திரம் இல்ல, அவர்கள் பண்ணின இந்த காரியத்தினால மற்ற மக்களும் கொந்தளிச்சு போயிருக்கணும். இப்படிப்பட்ட அக்கிரமம் செஞ்சுட்டு இவங்கள நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி, அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து கொண்டிருக்கலாம். ஆனா, ஆண்டவரிடத்தில் அவர்கள் சரணடைந்தது நிமித்தம், அந்த வசனத்த பார்க்கிறோம். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால், அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். டிவைன் இன்டர்வென்ஷன் இந்த இடத்துல ஏற்கனவே அவங்கள்ட்ட சரணடைஞ்சுட்டாங்க. சரணடைஞ்சுக்கிறப்போ, அந்த தெய்வீக பாதுகாப்பு எதிராளிகளின் மேல் தேவனாலே பயங்கரம் உண்டாயிருந்ததுனால, அவங்க அந்த வசனம் அழகா சொல்லுது, யாக்கோபின் குமாரரை அவர்கள் பின்தொடராது இருந்தார்கள். அவங்க அவங்கள வ பின்தொடர முடியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர்கள் அங்கிருந்து ம் அ என்ன பண்றாங்க? பெத்தேலுக்கு வராங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் கானான் தேசத்துக்குள்ளான பெத்தேலுக்கு வருகிறார்கள். அந்த பெத்தேல் ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே 28ஆம் அதிகாரத்துல பார்க்கிறப்போ, தனக்கு முதலாவது தேவன் கனவின் மூலமாக வந்த இடத்திற்கு அவன் பெத்தேல்ன்னு பேரிட்டது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த பெத்தேல்ன்ற இடத்துக்கு வராங்க. பெத்தேல்ன்ற இடத்துக்கு அ அவன் அந்த இடத்துக்கு பார்த்தா, இந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் நம்ம கவனிக்கிறது நல்லது. அவர்கள் தப்பி ஓடினபோது தேவன் தரிசனமானபடியால், அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல்ன்னு இன்னொரு பேரையும் வைக்கிறோம். ஏல் பெத்தேல் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்னன்னு கேட்டா, பெத்தேல் தேவனை சந்திக்கிற இடம் நம்ம பார்க்கிறோம். இது பெத்தேல் தேவன் கண்ட வீட்டினுடைய கடவுள் அப்படின்றபடியான ஒரு அர்த்தம். நேரடியான அர்த்தம் கிடையாது. பெத்தேல்ங்கிறது தெரியும். ஏல்ங்கிற வார்த்தை இறைவனை குறிக்கிற வார்த்தை. அப்போ ஏல் பத்தேல் அப்படின்னு சொல்லி பெயரிட்டத பார்க்கிறான். பெயரிட்டு அ நீங்க பெயர் அந்த இடத்திற்கு பெயரிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறான். தொழுது கொண்டிருக்கிறப்ப தான் நமக்கு இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னா 9வது வசனத்துல மறுபடி தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நல்லா கவனிங்க. 9வது வசனத்துல தேவன் பதான் அராமிலிருந்து வந்த பின்பு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தேவன் அவனை நோக்கிங்கிறப்பலாம் ஒருவேள அது வெறும் ஒரு தரிசனமா? இல்ல தரிசனம் இல்ல. வெறும் ஒரு குரலா? ஒரு அசிரீரியா? இல்ல வேறு விதத்துல இருந்திருக்கலாம். ஆனா இப்பதான் முதல் தடவையா மறுபடியும் தரிசனமாகி, அதாவது ஒரு மனித ரூபத்திலே இந்த காரியம் பார்க்கிறப்போ, நீங்க ம இன்னொரு காரியமும் நம்ம க கூடவே ஒப்பிட்டு பார்க்கிறது நல்லது. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், நான் எல் ஷடாய் ஆகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைய ஆபிரகாமுக்கு சொன்னது ஒருவேளை நமக்கு ஞாபகம் வந்திருக்க முடியும். அவர் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? நான் நீங்க ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 17 அதிகாரம் 1வது வசனம் நான் அத படிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐ அம் எல் ஷடாய். அதே வார்த்தைய இங்க
பயன்படுத்துறத பார்க்கிறோம். 11வது வசனம் என்னன்னு கேட்டா, நான் தேவன் அவனை நோக்கி. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம். அ அதையும் நம்ம கவனிக்கிறது நல்லது. என்னன்னா, இப்பொழுது தரிசனமாகி அவனுடைய மாற்றங்களின் நிமித்தம் அவன் தப்பு செய்றான். அவன் நல்லா தப்பு செய்றான். ஆனா தப்பை திருத்திக் கொள்ளுகிற யாக்கோபு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஒருவேளை அவனை என்ன பண்றாரு? அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி, அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இந்த காரியம் இன்னொன்னு இந்த பேனியல்ல ஆண்டவர் பேனியல்ல அந்த ம அ இவர் சொன்னதையும் அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, 32வது அதிகாரத்துல 28வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முழுதும் போராடின அவர் இந்த வார்த்தைய சொல்றாரு. என்ன? இப்பொழுது ஆதியாகமம் 32, 28வது வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அதே வார்த்தைய இப்போ 35வது அதிகாரம் 10வது வசனத்துல, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். 2 காரியத்த ஆண்டவர் திரும்ப சொல்லி அவனுக்கு உறுதிப்படுத்துறார். என்ன உறுதிப்படுத்துறாரு? அப்போது வந்த அதே தேவன் தான் மறுபடியும் வந்து, இப்ப சொல்லப்போனா மறுபடியும் தரிசனமாகி, நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வசனம் இருக்கும். மேற்கொள்ளாதை கண்டேன் இதுக்கு முந்தின வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் குடுக்கிற வாக்குத்தத்தத்த நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் இப்பொழுது ஒரு மனித ரூபமாக, ஒரு ரூபமாக வந்து, உனக்கு யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பெயரிடு உனக்கு உனக்கு பேரிடும் என்று சொல்றார். இதுல இன்னொரு ஆச்சரியமான கோயின்சிடன்ஸ் என்னன்னா, நீங்க 17வது அதிகாரத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு, அங்கேயும் அங்கேயும் வந்து ஆபிராமை ஆபிரகாம்ன்னு மாத்துறத நம்ம பார்க்கிறோம். அது இந்த வேதாகமத்துல காணப்படுகிற அழகான சில ஒற்றுமைகள் தான். அதாவது இந்த முற்பிதாக்கள் நடுவுல இவங்களுக்கு மத்தியில அந்த ஒரு ஒற்றுமை. நீங்க பார்த்தீங்கன்னா, ம் அ ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல நான் அத படிக்கிறேன் பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். அப்படின்னு வருது. அப்போ அங்க பெயரை மாற்றின அதே கர்த்தர், இங்கும் அ ப மறுபடி அந்த தானியேல் அனுபவத்தை சொல்லுற விதமாக, இங்கும் அவனை பெயரை மாற்றுகிறார். உன்னை வந்து இஸ்ரவேல்ன்னு சொல்லாம, உன்னை வந்து யாக்கோபுன்னு சொல்லாம, உன்னை இஸ்ரவேல்ன்னு. இந்த பெயர் மாற்றங்கள் பத்தி நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானா பிறகு நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது பிறகு என்ன நடக்கிறது? ஏன் திரும்ப அந்த யாக்கோபின் சுவாபம் அவனுக்கு தொடருது? அப்ப இஸ்ரவேல்னு பேர் ஏன் அவனுக்கு 2 பேருமே சேர்ந்து அவன் அழைக்கப்படுகிறாங்கிறத நம்ம ஒருவேளை பிறகு நம்ம பார்க்க போறோம். ஆனா என்னன்னா, இப்போது அவரு சொல்றாரு, "நீ மனுஷ சுவாபத்தின் மாத்திரம் அல்ல, தெய்வீக சுவாபத்திலும் உன்னுடைய மனுஷ பலவீனங்களை நீ மேற்கொள்ளப் போகிறாய்" என்கிற அடையாளமாக அவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் இருக்கிறாரு. நீ மேற்கொண்டு அதாவது யாக்கோபாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் தன்னுடைய காரியங்களிலே மாற்றப்படுவான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா. அது தொடர்பா விவரமா நம்ம இன்னொரு காரியத்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 11வது வசனத்துல தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ஆபிரகாமிக் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அழகா சொல்வாங்க. அதே வார்த்தை தான் சொல்றாரு. நீ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் இன்னும் சொல்லப்போனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜாதிங்கிறது நம்ம தேசம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பற்பல தேசங்களின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். மறுபடி ஆண்டவர் ஒரு உறுதி கொடுக்கிறாரு. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் இந்த சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார்.
அப்போ அந்த எழுந்தருளி போனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் ஒரு மனித ரூபத்தில் இந்த காரியங்களை அவனிடம் பேசினார். நம்ம ஆபிரகாம் 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறப்போ, அங்கேயும் ஆண்டவர் வந்து நான் எல்ஷடாய் ஆகிய கர்த்தர்ன்னு ஒரு மனித ரூபத்துல வந்தப்பதான் ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டான்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் கூட பல தருணங்கள்ல தேவனுடைய வார்த்தையானவர் ஆபிரகாமுக்கு உண்டாகி நம்ம பார்க்கிறோம். அவனோடு பேசினதைப் போலவே ஒரு ரூபம் கொண்டு, ரூபம் இல்லாமல் இல்ல, ஒரு ரூபம் கொண்டு சொல்லப்போனா ஒரு மனித ரூபத்திலே. அது வந்து முதலே நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக, ஆண்டவர் இந்த உலகத்திலே பெத்லகேமுக்கு பிறப்பதற்கு முன்பாக ப்ரீ இன்கார்னேட்டட் கிரைஸ்ட் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆண்டவராய் யாவேயாகிய கிறிஸ்து தான் இந்த இடத்துல வந்திருக்கணும்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுல வந்து கிறிஸ்து இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த இடமெல்லாம் உண்மை. இங்க தேவன் இருக்கிறவர் வேற யாரும் இல்ல. பழைய ஏற்பாட்டின் இயேசு சுவாமி தான். இல்ல யெஷுவாவாகிய கர்த்தர் கிறிஸ்து அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். யாவேன்ற பேர்ல அவர் பழைய ஏற்பாட்டுல தொடர்ந்து அழைக்கப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களிடம் இருந்து எழுந்து போனார். எழுந்து போனத வந்து ஒருவேளை நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் அவனை விட்டு எழுந்தருளி போனார். ரொம்ப அழகான வார்த்தை. அவன்கிட்ட பேசிட்டு அவனிடந்து அப்படியே விலகி மேல போறாரு. அப்போ அந்த கூட இருந்த மக்களுக்கு முன்னாடி அவனுடைய குடும்பத்தார் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் வந்து ஆண்டவர் பேசுனத கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்கலையா? நமக்கு அது தெரியாது. ஆனா, ஒருவேளை கேட்டிருந்திருக்கலாம், கேட்காமயும் இருந்திருக்கலாம். ஆனா, தேவன் வந்து அவனோடு பேசின நிச்சயத்தை அவன் அறிந்த வண்ணமாக ஒரு காரியத்தை செய்றான். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தானோ, அதே காரியத்தை திரும்பவுமாக யாக்கோபு இப்படி செய்றான். நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த இடத்திற்கு 15வது வசனம் பாருங்க. தன்னோடு பேசின ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். இந்த பெத்தேல் ஏற்கனவே இருந்த பெத்தேல் தான். ஆனா திரும்ப ஒருவேளை இந்த இந்த கம்பேரிசன் இந்த ஒப்புமை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பெத்தேல் யாரும் மனுஷர் இல்லாதப்போ, ஒருவேளை அவன் அந்த ஒரு தனியாக ஒரு கோலும் கையுமாக போய் அந்த இடத்துல தூங்கி கனவுல வந்து இந்த ஏணி கனவெல்லாம் வந்து தேவதூதர்கள் வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வந்து காலையில அவன் விழிச்சு பார்க்கிறப்போ, இது தேவனுடைய வாசலே அல்லாமல் வேறில்ல, வானத்தின் வீடு இல்லாமல் வேறில்லன்ட்டெல்லாம் சொல்லி, யாரும் இல்லாத தனிமையில தனக்கும் கடவுளுக்குமான ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லுகிற மாதிரி, அவன் தலையின் மேல் வைத்திருந்த கல்லை எடுத்து, ஒருவேளை அவனுடைய பயணத்திற்கென்று வைக்கப்பட்டிருந்த எண்ணெய ஊற்றி அந்த இடத்திற்கு பெத்தேல்னு பெயர் வச்சதைப் போல, இன்றைக்கு தன்னுடைய முழு குடும்பத்தார் சாட்சியாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய இந்த காரியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக, அல்லது தன்னுடைய முழு குடும்பத்திற்கும் தேவனை புதுமைப்படுத்துவதற்காக, நம்ம முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, மறுபடியும் அந்த ஸ்தலத்திற்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தானோ, அதையே திரும்ப செய்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, அதே கல்லு மேல ஊத்துனான்ட்டு இல்ல. ஏன்னா பல பேர்த்துடைய சந்தேகங்கள் வந்து நெறைய பேர் சொன்னேன்னா, அப்போ அந்த கல்ல வச்சு கல்லு மேல அ எண்ணெய் போட்டு அந்த இடத்துக்கு பண்ணா, அந்த கல்லை வணங்குவதற்கு சமமாகுமோ? அப்ப அந்த கல் வணக்கம் அந்த இடத்துல சாமி கல்லுன்ட்டுலாம் சொல்றாங்களே, அந்த வணக்கம் அப்பத்திலிருந்தே வந்ததான்னு சொல்லி பல பேர் சந்தேகங்கள் கேட்கிறது உண்டு. அன்பானவர்களே, அது அப்படி அல்ல. இது வந்து ஒரு அடையாளம் மாத்திரமே. பிற்காலத்துல நெறைய பேர் என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு இடத்துல பலியிட்டாங்க. பலியிட்ட இடத்துக்கு வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா, இங்க பலியிடுகிற காரியங்கள் என்ன வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட யாத்திராமத்துல சொல்வாரு, அ "உளி படாத கற்கள்." அதாவது என்ன கல்லும் படாத கற்கள் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல பலியிட்டா, அந்த இடத்தோட அந்த காரியம் முடியுது. அந்த இடம் ஆண்டவர் அந்த பலிய அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு, அந்த இடம் அவ்வளதான். அந்த இடம் வந்து ஒரு புனிதம் அடைகிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனா என்னன்னா, அந்த இடத்திற்கு வழிபட்ட மக்கள், அந்த இடத்த வணங்கின மக்கள், அந்த இடத்த வந்து புனிதமாவும் மாத்தி பின்னாடி கோயில் பண்றாங்கங்கிறது உண்மை. இதுக்கு வந்து இன்னொரு சிறப்பான உதாரணம் நம்ம சொல்லப்போனா, அந்த வாதையில் இருந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பம் பண்ண சொல்றாரு. வெண்கல சர்ப்பத்தை பண்ணி, அதை நீ உயர்த்து, அத பார்க்கிறவர்கள் எல்லாரும் பிழைத்திருப்பார்கள்ன்னு சொல்றாங்க. அதேபடி பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்து போனார்கள். ஆனா அந்த வெண்கல சர்ப்பம்
அந்த யூத ஜனங்கள் பின்பாகம் வழிபட ஏதுவாச்சுன்னு சொல்லி அதற்கு பேர் நிகிஸ்தான் சொல்லி பின்ன காலத்துல அதை ஒரு ராஜா எரித்து போடுறதெல்லாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த பொருட்கள் ஒரு நாளும் தேவனுக்கு ஈடு இணை ஆகாது. அந்த அதனாலதான் என்னன்னா அதே கல்லின் மேல் வார்த்தாண்டெல்லாம் வேதத்தில் எதுவும் சொல்ல. இது என்னன்னா ஒரு அடையாளத்தின் ஒரு அடையாளமாக இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லை எடுத்து வச்சு அதற்கு பெத்தேல்னு பேரிட்டு எண்ணெயை வார்த்து நீங்க அந்த படத்துல கூட நீங்க பாக்குறீங்க அந்த பான பலியை வைத்து அந்த 14வது வசனம் கத்தூனை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். நீங்க வந்து அந்த அதற்கு ஒப்புமையான 28:18 வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். 28 வசனத்துல முதல் பெத்தேல் இப்படியா வருது. இப்போ 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு தன்னோடு தேவன் பேசின ஸ்தலத்தில் அவர் பேசின ஸ்தலம் இருக்கு. தேவன் பேசின ஸ்தலத்துல ஒரு கத்தூணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயும் வார்த்தான். தேவன் தன்னோடு பேசின இடத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். இப்ப பார்த்தா அந்த கல்லுக்கான முக்கியத்துவம் இல்ல, அந்த தேவன் பேசின நினைவிற்கான ஒரு அடையாளம். அந்த கல்லுக்கு பெத்தேல் பேர் வைக்கல, அந்த இடத்திற்கு. அதனால வந்து நிறைய பேர் வந்து இந்த கல் வணக்கம் இப்படிதான் வந்ததான்னு சொல்லி கேட்டது வந்து அவ்வளவு பொருத்தமில்லாத சரியில்லாத ஒண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தேவன் அந்த இடத்திற்கு பெத்தேல் பெயரிட்டான். ஏன்? தன் முழு குடும்பமும் ஆண்டவரை பற்றி கொள்ள, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அந்த அடையாளமாக அவர்கள் எல்லோருக்கும் தேவனை அறிமுகப்படுத்துவதை போல இந்த இடம் நீங்க பாத்தீங்கல்ல, தேவன் சந்திச்ச இடம். அன்னைக்கு தனியாளா என்ன அந்த தேவதூதர்கள் சந்திச்சாங்க. இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடி நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து சீகேம் காரியத்துக்கு அப்புறம் நம்மளை பழிவாங்க வந்த சுற்றில இருந்த மக்கள் மத்தியிலிருந்து நம்மளை பாதுகாத்து அந்த பயணத்தை எல்லாம் வாய்க்க பண்ணி இதே பெத்தேல் கொண்டு வந்தாரு. நான் முதல் பெத்தேல்ல கடவுள் என்ன எனக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லி அதே பெத்தேலை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கற்றூனை நிறுவி அந்த இடத்துல எண்ணெய் வார்த்து பெத்தேல்னு போயிடுறோம். அப்போ பெத்தேல்னா 2 இடம் கிடையாது, 2 கல்லுன்னு கிடையாது. அது வந்து பெத்தேல் என்பது ஒரு இடம்தான். அந்த ஒரே இடத்துல மறுபடி அதை வலியுறுத்துகிற காரியம். ரொம்ப அழகா ஒருத்தர் சொன்னாரு. அவனுடைய வாழ்க்கை மறுபடி மாறி போவதற்கு அவன் திரும்ப பெத்தேலுக்கு வந்ததுதான் காரணம். அப்போ பெத்தேல் மனுஷனை சந்திக்கிற இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒருவேளை இன்னைக்கு அந்த இதை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தப்போ ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு. உங்களுடைய என்னுடைய பெத்தேல் எது? நம்ம தேவனை சந்தித்த இடத்திற்கு நாம் திரும்பி போவது நல்லது. நம்ம வாழ்க்கை மேம்பட, நம்ம வாழ்க்கை சிறக்க, நீங்களும் நானும் நம்முடைய பெத்தேல்களுக்கு திரும்பி போகணும். அந்த பெத்தேலுக்கு திரும்பி போய் முதல் பெத்தேல்ல எப்படி தேவனை சந்தித்தோமோ, ஒரு கால இடைவெளியோ, ஒருவேளை வந்து ஒரு வேறு இட இடைவெளியோ, எதுவா இருந்தாலும் மறுபடியும் அந்த தேவனை அந்த சந்திப்பை நாம் நினைவு கூர்ந்து அந்த பெத்தேலுக்கு போகணும்னு ரொம்ப அழகா ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியமா இருந்தது. சரி நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ மறுபடி பெத்தேல் என்று பெயரிட்டான்னு சொல்லிட்டு, நீங்க 16வது வசனம் சொல்லுது, பின்பு பெத்தேலை விட்டு மறுபடி பிரயாணம் புறப்பட்டார்கள். அந்த இடத்தை விட்டு மறுபடியுமா பயணப்பட்டார்கள்ன்னு. இந்த இந்த நம்ம நேரம் ஆனதுனால அவர்கள் போன பயணத்தை பத்தியும் யாக்கோபின் காரியத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை பத்தியும் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அடுத்த வாரம் இது மாத்திரம் அல்ல, இந்த 35வது அதிகாரத்தில் இருக்கிற 3 மரணங்களை பத்தி பார்க்க போறோம். தெபோராள் மரித்தது, ராகேல் மரித்து போனது, அப்புறம் ஈசாக்குடைய மரணம், அப்புறம் யாக்கோபுடைய அந்த அடுத்த பரிமாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த காரியங்களை வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, கிருபையின் தகப்பனே, இதோ யாக்கோபுடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதியை நாங்கள் பார்த்தோம் சுவாமி.
ஆண்டவரே, அவன் உம்மை விட்டு வழி விலகி போனாலும் கூட, நீர் அவனை மறுபடியுமாய் உம் அண்டையிலே கூட்டிச் சேர்க்கிறவராய் இருக்கிறீர். ஒருவேளை யாக்கோபு எங்களுக்கான அடையாளமாக இதிலிருந்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் சுவாமி. நாங்கள் பெத்தேலிலே எங்களுடைய பெத்தேல்களிலே உம்மை சந்திக்கிறோம். ஆனாலும் சுவாமி அதில் உறுதியா இராதபடி வழி விலகி போகும்போது திரும்ப பெத்தேலுக்கு வர எங்களை கூட்டிச் சேர்க்கிற கர்த்தராய் இருக்கிறீர். ஆண்டவரே, யாக்கோபின் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையின் அநேக காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க ஏதுவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தேவரீர் தாமே தொடர்ந்து வழிநடத்தணும். தொடர்ந்து காத்துக்கொள்ளணும். கேட்கிற மக்களுக்கு இந்த பாடங்கள் வெறும் ஒரு கதை போல அல்ல சுவாமி. வாழ்க்கையின் அநேக காரியங்களைப் பற்றி பரிசீலனை பண்ண, மறுபடியுமா யோசித்து பார்க்க ஏதுவாக இருக்க கர்த்தர் உங்க இரக்கங்களை கிடைக்க பண்ணுங்கப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க இரக்கங்களுக்கு உட்படுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருள்நாதர் இயேசுவாவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்.